ராதேஷ்னா பார்ட் 7ல் இருக்கும். கண்ணையா சாணியை அலைஞ்சு கண்ணுக்குட்டிகளோட ஒரே லூட்டி. இதை பார்ப்போம். இப்போது யசோதம்மா கண்ணையாக்கு அழகாக சிங்காரம் பண்ணி விடுறா. அவன்கிட்ட சொல்கிறா, ஹே கண்ணையா, இப்போ தான் நான் உனக்கு அழகாக சிங்காரம் பண்ணி விட்டுருக்கேன், நீ அப்படியே மேலேயே உட்காந்துன்று அப்படின்னு சொல்லிட்டு யசோதம்மையா ரோட்டி பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே அவன் மூடி போய் கண்ணுக்குட்டிகளோட விளையாடிண்டு அந்த சாணத்தை கையில் எடுத்து அலைஞ்சு அப்படியே வாரி வாரி இறைக்கிறான். உடம்பு பூரா சாணி, அந்த இடம்லாம் அப்படியே சாணி ஆயிடுறது. இப்போ என்ன பண்ணா, யசோதம்மா எதிர்க்க அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி விட்டாளே, இப்போ அவள் எதிர்க்க அந்த சாணியை உடம்பு பூரா பூசின்னு நிற்கிறான். உடனே யசோதம்மாவுக்கு கோபம் வந்தது. போன ஜென்மத்தில் நீ பண்ணி குட்டியாக இருந்திருப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே கண்ணையா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு சொல்கிறான், ஆமாம்மா, நான் இந்த பிருத்திவியை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனோட அவங்கிட்டேந்து இந்த பூமியை மீட்டேன் இல்லைம்மா. அப்போ நான் வராக அவதாரம் தாம்மா எடுத்தேன். அந்த வராக பகவானே நான் தாம்மா, நான் ஜேஜேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நான் உன் குழந்தையா இந்த ஜென்மத்தில் வந்திருக்கேம்மா அப்படின்ன உடனே யசோதம்மா முதல்ல சொன்னா, நீ ஜே அப்படின்னா முதல்ல நல்லா பேச, குளிக்க, சிங்காரம் பண்ணிக்க, இதெல்லாம் முதல்ல நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தொடச்சி மறுபடியும் அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறான். இப்படி மதுரமாக பகவான் அப்படின்றதையும் சூச்சகமாக வெளிப்படுத்துகிறான் யசோதாமாவுக்கு கண்ணையா. இப்படி பல லீலைகள் மேலே பார்ப்போம். ராதேஷ்னா.